இன்னைக்கு ஐஸ்கிரீம் பாக்ஸை வச்சு ஒரு ஜுவல் ஆர்கனைசர் செய்யலாம். நான் வந்துட்டு ₹20 ஐஸ்கிரீம் பாக்ஸில் மேலே இருக்க ஹார்டான பிளேஸை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இன்னைக்கு ஜுவல் ஆர்கனைசர் செய்ய 6 ஐஸ்கிரீம் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது மேலே கிஃப்ட் ரேப்பிங் ஷீட்டை வச்சுட்டு நான் க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட அக்ரைலிக் பெயிண்ட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் வேணுமோ அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நான் 6 கப்லையுமே இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பிங் ஷீட்டை வச்சுட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 6 கப்புமே ஒரு கார்ட்போர்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அந்த 6 கப்போட அளவையும் பார்த்து அந்த கார்ட்போர்ட் சைஸை கட் பண்ணி எடுத்து அது மேலே என்கிட்ட இருந்த லேபிள், அதாவது ஒரு கவர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் ரேப்பிங் ஷீட் எடுத்து அந்த கார்ட்போர்ட் மேலேயுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஆல்டரா ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, நீங்க அக்ரிலிக் பெயிண்ட் இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த வேப்பிங் ஷீட்ட ஃபுல்லாவே அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கப்ப எல்லாத்தையுமே இது உள்ள வச்சு க்ளூ கன் போட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு எனக்கு வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப எம்ப்டியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாம அந்த பாக்ஸ் கொஞ்சம் ஹார்டா இருக்கறனால ஓப்பன் ஆகுற மாரி இருந்துச்சு. அதனால ரப்பர் வச்சு ஒரு பட்டன் வச்சு அதையும் லாக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரிப்பன் வச்சு ஃபினிஷிங் ஃபுல்லாவே முடிச்சுட்டேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் என்னோட பீட்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாய்.